Hey guys, what's up and welcome back to my channel Beauty Trends Summer. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் healthy and happy இருக்கீங்கன்னு. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். Facetune-ஓட இந்த ஒரு ஸ்கின் whitening cream பத்தின ஒரு டீடைல் ரிவ்யூ and இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு தான் வந்துட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். சோ இது வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பிளஸ் ஒரு சிட்-சாட் மாதிரியான ஒரு வீடியோவாவும் இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. and நீங்க என்ன இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் நிஷாய் பியூட்டி ட்ரெண்ட்ஸ் சம்மர். சோ இப்போ நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், Facetune ஸ்கின் whitening நைட் கிரீம். இப்போ அது வந்துட்டு Ftune அப்படின்ற மாதிரி அவங்க நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு டீடைல் ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய क्वेश्चंस வந்து கேட்டிருக்கீங்க. சோ அந்த क्वेश्चंस्க்குலாம் வந்துட்டு ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு வீடியோவும் நான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்துட்டு அதுக்கான ஒரு டைம் வந்துட்டு கிடைக்கல. சோ இப்போ இந்த வீடியோ நான் ஏன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டை நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. சோ அந்த ப்ராடக்ட் நல்லாவே நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். சோ போன வீடியோல வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை நான் நல்லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு டீடைல் ரிவ்யூ வந்துட்டு ஷேர் பண்றதா நான் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு வந்துட்டு இன் பிட்வீன் வந்துட்டு அதுக்கான டைம் கிடைக்கல. சோ அந்த ப்ராடக்ட்டுமே வந்து தீர்ந்துருச்சு. சோ இப்போ வந்துட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய வந்துட்டு வெயில் எல்லாம் சுத்தி என்னோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேன் ஆயிடுச்சு. அது வந்து உங்களுக்கு வீடியோலயே வந்துட்டு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அகைன் வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். சோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு திரும்ப பர்ச்சேஸ் பண்ணணுமா இருந்தது. சோ அதான் வந்து டக்குன்னு வாங்கிட்டேன். நீங்களுமே வந்து நிறைய क्वेश्चंस எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இந்த ப்ராடக்ட் பத்தி. அதனால வந்துட்டு உங்களோட வந்துட்டு ஒரு ரிவ்யூ பிளஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக தான் வந்துட்டு மெயினா இந்த வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் குள்ள இன் டெப்தா போறதுக்கு முன்னாடி பேக்கேஜிங் வந்து பாத்துடலாம். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குட்டியா ஒரு ஹேம்பர்ல வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு Ftune அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பஞ்ச்ல வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்துட்டு எங்கேயும் டேமேஜ் ஆயிடக்கூடாது ஷிப்பிங்ல அப்படின்ற மாதிரி. சோ ப்ராடக்ட் வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இப்பதான் நான் வந்துட்டு ஓபனே பண்றேன். சோ ப்ராடக்ட் வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல கொடுக்குறாங்க. குட்டியா வந்துட்டு ஒரு டப் மாதிரி வருது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங்க்குலாம் நம்ம வந்துட்டு கேரி பண்றதுனா கூட ரொம்பவே ஈஸியா கேரி பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்மளோட குட்டியா ஒரு பவுச் ஒரு ஹேண்ட்பேக்ல கூட எடுத்துட்டு கேரி பண்றதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். சோ உள்ள வந்துட்டு ப்ராடக்ட் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது வந்துட்டு இதோட கலர் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா வந்துட்டு ஒரு சந்தனம் தண்ணியில வந்துட்டு போட்டு கரைச்சி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலர் தான். அண்ட் இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இதை டச் பண்றேன். அண்ட் இதோட டெக்ஸ்சர் வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்கின்ல நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு ஸ்கின்லயுமே வந்துட்டு சீக்கிரமா இது அப்சர்வ் ஆயிடும். சோ பாக்குறதுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்மெல் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு கிரீமோட ஸ்மெல். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் துபாய். அண்ட் இந்த கார்ட்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரீம் வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிளைம் பண்றாங்க. whitens skin, removes dark spots, removes acne, remove under eye dark circles, whitens dark knuckles மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்துட்டு சாண்டல் எக்ஸ்ட்ராக்ஷன், டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ஷன், glutathione, niacinamide, biotin, kojic acid, glycerin, then vitamin A, B, C and E, alpha arbutin water, collagen. So இதெல்லாமே என்னென்ன இருக்குன்றத வந்துட்டு கிளியராவே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஒரு பேக்கேஜிங்லயே வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட ஸ்கின் வந்துட்டு அப்படியே பயங்கரமா வந்துட்டு டேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா வந்துட்டு இப்ப பர்ச்சேஸ் பண்ணணுமாவே இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கின அந்த பாட்டில் வந்துட்டு தீர்ந்துருச்சு. இந்த ப்ராடக்ட் பத்தின மத்த டீடைல்ஸ் நான் வந்துட்டு இன் டீடைலா உங்களுக்கு வந்துட்டு என்னோட போன வீடியோல நான் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நான் ஏன் அகைன் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை ரீபர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், இதெல்லாம் நான் வந்துட்டு உங்களோட இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த ரிவ்யூ நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை 1 or 2 டைம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஷேர் பண்ணல. இந்த ப்ராடக்ட்டை நான் செவரல் டைம்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னோட ஸ்கின்ல வந்துட்டு சூப்பரா ஒர்க் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு இந்த ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்றேன். அதை நான் வந்துட்டு இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு ஒரு क्वेश्चन கேட்டிருந்தீங்க. சேம் क्वेश्चन தான். இந்த கிரீமை நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஸ்கின் வந்துட்டு லைட்டன் ஆயிடுச்சா,
வைட்டன் ஆச்சா, உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சது, சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இது எல்லாமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. முதல்ல உங்க ஸ்கின்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு ஸ்கின் வந்து வைட்டன் ஆகணுமா, லைக் வந்துட்டு 0 to 100 அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுமா, ஆர் உங்க ஸ்கின் வந்துட்டு பிரைட்டா ஆர் வந்து ஹெல்தியா நல்லா வந்துட்டு ஒரு க்ளோயியா அந்த ஒரு ஷைன் உங்க ஸ்கின்ல இருக்கணுமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். 0 to 100க்கு என்னோட ஸ்கின் வந்துட்டு அப்படியே வைட்டன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா அந்த ப்ராடக்ட் இது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டே வந்துட்டு நான் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்துட்டு மார்க்கெட்ல அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் என்ன சைடு எஃபெக்ட் கொடுக்கும்ன்றது தெரியாது நம்மளுக்கு. பட் இந்த ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்க ஸ்கின்னை வந்துட்டு லைட்டன் பண்ணுது. உங்க ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஆக்னி ஸ்கார்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஃபேட் அவுட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ உங்க ஸ்கின்னை வந்துட்டு 1 or 2 ஷேட்ஸ் வந்துட்டு லைட்டன் பண்ணுது நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு டிஃபரன்ஸ் நான் வந்துட்டு பார்த்தேன். சோ அந்த வீடியோலயே நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். லைக் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு 1 week to 10 days டைம்லயே வந்துட்டு என்னோட ஸ்கின்ல வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அதாவது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ளோ தெரிஞ்சது, ஒரு ஷைன் இருந்தது என் ஸ்கின்ல. அது மட்டும் இல்லாம இதை நான் வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு ஒரு 1 week to 10 days அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே நான் வந்துட்டு அந்த ரிவ்யூ வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோல. சோ என்னோட ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு கிளீனா இருக்கிறத நான் வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்கின்ல இருக்கிற டேன்ஸ் அதெல்லாமே ரிமூவ் பண்ணுது. தென் வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு அன்இவன் ஸ்கின் டோனா இருந்ததுன்னா அதை வந்துட்டு ஈவன் டோன் ஆகிறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஆக்னி மார்க்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா என்னோட ஸ்கின்ல வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ அதெல்லாம் வந்துட்டு ஃபேட் அவுட் பண்ணுமா, எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு இல்லாதனால அதை என்னால சொல்ல முடியல. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்துட்டு என்னோட ஸ்கின்ல ஒரு மாதிரி கிளீன்டு ஃபேஸா வந்துட்டு என்னால பார்க்க முடிஞ்சது. சோ அதுதான் நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்துட்டு கண்டினியூஸா யூஸ் பண்ணி உங்களோட வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ணணும் தான் நினைச்சேன். பட் என்னால முடியல. பிகாஸ் இப்ப இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வந்துட்டு ஒரு 10 days யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் வாஷ் வந்துட்டு எனக்கு ரிவ்யூ பண்றதா இருக்கும். சோ அதை நான் யூஸ் பண்ணணும் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது வந்துட்டு ஒரு சன்ஸ்கிரீன் ஒரு ஏதாவது வந்துட்டு ஒரு டே கிரீம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுனால கன்சிஸ்டன்டா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டு என்னால என்னோட ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ வந்துட்டு ஷேர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்துட்டு ஒரு 1 week யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் திரும்ப வந்து நான் பேக் டு த ஃபார்ம் திரும்ப இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்குமே என்னோட ஸ்கின்ல இருக்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்க ஒருவேளை இந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்றீங்க அப்படின்னும் போது இப்ப நீங்க வந்துட்டு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இன் பிட்வீன் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 1 month யூஸ் பண்றேன், என்னோட ஸ்கின்ல வந்துட்டு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்படியே நம்ம ஸ்கின் வந்துட்டு செட் ஆயிடுறதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரும்பவும் பேக் டு த ஃபார்ம் நீங்க முன்னாடி என்ன ஷேட்ல இருந்தீங்களோ அதே ஷேட்கே வந்துருவீங்க. அந்த டிஃபரன்ஸும் நான் வந்துட்டு பார்த்தேன். சோ இப்ப நான் வந்துட்டு 1 month கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நான் வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு மாறினாலும் இல்ல நான் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் வந்துட்டு யூஸ் பண்ணாம இருந்தாலும் திரும்ப என்னோட ஸ்கின் வந்துட்டு பேக் டு த ஃபார்ம் வரதை வந்துட்டு கிளியராவே நல்லா பார்க்க முடிஞ்சது. சோ நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணி உங்க ஸ்கின்ல வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க வந்துட்டு கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்துட்டு நிறைய டூப்ளிகேட்ஸ் ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு செல் பண்றாங்க. சோ அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கி ட்ரை பண்றீங்கன்னா டெஃபினட்டா வந்துட்டு உங்க ஸ்கின்ல அந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. சோ நீங்க வந்துட்டு வாங்கும் போதே வந்துட்டு அதை ஒரிஜினலா பார்த்து வாங்குங்க. அப்பதான் வந்துட்டு அந்த ஒரு டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியும். சொன்ன மாதிரி இந்த கிரீம் நீங்க வந்துட்டு ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டோ இல்ல ஒரு 20 நாள் யூஸ் பண்ணிட்டோ டக்குன்னு வந்து என்னோட ஸ்கின் வந்துட்டு ஏன் இன்னும் ஒயிட் ஆகல, ஃபேர் ஆகல அப்படின்ற மாதிரி क्वेश्चंस நீங்க ரேஸ் பண்றதுக்கு பதில் இந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கே வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்கின் இருக்கிறது கிடையாது. எல்லாருக்குமே வந்துட்டு வேற வேற மாதிரியான ஒரு ஸ்கின் டைப் அப்படின்னும் போது நீங்க உங்க ஸ்கின்னுக்கு வாங்கி ட்ரை பண்ணும் போதுதான் அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். சோ நீங்க வந்து 10 or 20 days நீங்க யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க முடியாது. இது வந்துட்டு இட் வில் டேக் சம் டைம் அந்த ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறதுக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பட் நீங்க யூஸ் பண்ண அந்த ஃபியூ டேஸ்லயே வந்துட்டு உங்க ஸ்கின் டெஃபினட்டா பாக்குறதுக்கு ஹெல்த்தியரா அந்த ஒரு க்ளோயிங் ஸ்கின்னா அந்த ஒரு ஷைனி ஸ்கின் அண்ட் ஒரு கிளீன் அப் பண்ண மாதிரியான ஒரு ஸ்கின் டெஃபினட்டா நீங்க வந்துட்டு பார்க்க முடியும். ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் நான் வந்து பார்த்தேன், அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கிரீமை நீங்க வந்துட்டு நைட் டைம் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இது நீங்க வந்து டே டைம்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ரீசனுக்குன்னு தெரியல. பட் டைம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல இது வந்துட்டு அப்சர்வ் ஆகி அந்த வேலைகள்லாம் அதோட வேலைகள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்துட்டு நைட் டைம் வந்து அப்ளை பண்ண சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்துட்டு டே கிரீம் கொடுத்தாலுமே வந்துட்டு நான் கண்டிப்பா வாங்குவேன்.
சொல்லுவேன். ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரீம் என் ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி அந்த ஒரு எல்லோயிஷா ஸ்கின் வந்து பார்க்கறது ரொம்பவே கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ்ல வந்துட்டு வேற எதுவுமே கிரீம் டாப் அப் பண்ணாம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிந்தி மட்டும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு அப்படியே வெளில போறதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பிடலாம். அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது இந்த ஒரு கிரீம் யூஸ் பண்ணும் போது. பட் இதை வந்து டே கிரீம்ல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். வந்து அது வாங்குற ஃபர்ஸ்ட் ஆள் நானா தான் இருப்பேன். அண்ட் இந்த கிரீமை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிரீம் யூஸ் பண்ணும் போது ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கிறது அட்வைசபிள். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணா உங்க ஸ்கின் வந்துட்டு ஒயிட்டன் ஆகுமா, இதை யூஸ் பண்ணா உங்க ஸ்கின்ல என்ன டிஃபரன்ஸ் தெரியுது, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ரைஸ் பண்றதுக்கு பதில் நீங்க இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு வாங்கி உங்க ஸ்கின்ல நீங்க வந்துட்டு பர்சனலா ட்ரை பண்ணும் போதுதான் வந்துட்டு அந்த ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க முடியும். அண்ட் என்னோட ஸ்கின்ல வந்துட்டு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இது கொடுக்கல. சோ அதனால நான் உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்றது சேஃப் தான் நான் சொல்வேன். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்ஸ் ஆளுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் எனக்கு வந்துட்டு இது ஜென்ஸ்மே யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு தாராளமா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கொஞ்சமா உங்க கையில எடுத்துக்கோங்க. அப்படியே ஆல் ஓவர் தி ஃபேஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நீங்க ரப் பண்ண தேவையில்ல. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அது வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கின்ல வந்துட்டு ஸ்லோவா அது வந்துட்டு அப்சர்வ் ஆகுறது உங்களால வந்துட்டு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல நான் பார்த்தது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா வந்துட்டு என்னோட ஃபேஸோட அந்த ஒரு கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆன மாதிரி. இது வந்துட்டு இந்த கிரீம் அப்ளை பண்ண உடனே இது ரியாக்ட் பண்ணதுன்னு நான் சொல்லல. இது வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி இன்ஸ்டன்டா எனக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ண மாதிரி அந்த ஒரு கிளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வந்துட்டு நல்லா பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ கைஸ் ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, வியூவரா சப்ஸ்கிரைபரான்னு தெரியல, இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு 10 days வந்துட்டு யூஸ் பண்ணேன் இந்த ஒரு கிரீம். பட் என்னோட ஸ்கின்ல வந்துட்டு பெருசா எதுவுமே டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்ட்டு. இந்த கிரீம்னு கிடையாது, எந்த ஒரு ஃபேஸ் கிரீம் ஆனாலும் சரி, இல்ல சன்ஸ்கிரீன் ஆனாலும் சரி, இல்ல நீங்க வந்துட்டு ஃபேஸ் பேக் எதை நீங்க ட்ரை பண்றதா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் நீங்க யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கின்ல வந்துட்டு அவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் இமீடியட்டா வந்துட்டு காமிச்சிடாது. நீங்க வந்துட்டு கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரிதான் இந்த ப்ராடக்ட்லயுமே நான் சொல்லுவேன். சோ இது நீங்க வந்துட்டு ஒரு 10 days 1 month அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டு என் ஸ்கின்ல ஏன் டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க வந்துட்டு கொஸ்டின் பண்ணாதீங்க. இதை நீங்க வந்துட்டு கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணும்போது உங்களாலே வந்துட்டு அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான ஸ்கின் டைப் இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி அந்த ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கிரீமும் ரியாக்ட் பண்ணும் இல்லைங்களா? சோ நீங்க வந்துட்டு இதை கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிட்டே இருங்க. சோ நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா வந்துட்டு நம்ம சேனல் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. சோ தட் இந்த வீடியோ வந்துட்டு பாக்குறவங்களுக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்டோட டீடைல்ஸ்மே நான் வந்துட்டு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். அண்ட் ஆல்சோ அந்த வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். எந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். சோ இவங்களுக்கு நீங்க கால் பண்ணி பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பட் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ்மே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கி ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓவராலா வந்துட்டு தாராளமா நீங்க இந்த ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ எஸ் கைஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. See you all and take care. Bye.